ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி நம்ம பிரியாணிலாம் வாங்கினா கொடுப்பாங்களா பிளாஸ்டிக் பக்கெட். இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இந்த பக்கெட்டுடைய ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய டிஷர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி பனியன் கிளாத்தாக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா பக்கெட்டுடைய ஹைட், அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சாய் பவித்ரா, சோபிதா, அபீஸ் வேர்ல்ட், சுபத்ரா, அன்னபூரணி, தீபா கதிர், விமலா பாலாஜி, சாரு, மனோஜ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், நான் மெஷர் பண்ண மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சென்டர் போர்ஷனை மட்டும்தான் இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்க போகிறோங்க. அதனுடைய கைப்பகுதி, காலர் பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாட்டம் போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி அந்த பக்கெட்டுடைய பேக் சைட் திருப்பிக்கிட்டு நான் போடுற மாதிரி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மோ எதுவுமே தேவைப்படாது ஒட்டுறதுக்கு. கரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுங்க. ஸோ அதனால தான் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய டிஷர்ட்ஸை பார்த்து எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அந்த பக்கெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த லெட்டர்ஸுமே தெரியாது. வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ப்ளைனாக நீட்டாக அழகாக இருக்குங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ரேஷனில் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதுக்கு மேலே இந்த மூடிக்கு மேலேயும் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ரேப்பரோ இல்லை வேஸ்ட் பேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட புக்கில் இருந்து கூட கட் பண்ணி இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. கட் பண்ணும்பொழுது அந்த மூடியோடைய சென்டர் போர்ஷனுக்கு மட்டும் நான் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னா கூட ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினாவே போதும், ஈஸியாக ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ஒட்டுறதுக்கு குழந்தைங்களுடைய புக்ஸில் இருந்து தான் ஒரு பேப்பரை எடுத்து தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சென்டரில் மட்டும் இதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுற போகிறோம். அவ்வளோதாங்க. இதுக்காக தனியாக நம்ம வெளியே போய் எந்த பொருளுமே வாங்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களையே ரீசைக்ளிங் பண்ணி இந்த பக்கெட்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சுங்க. இந்த பக்கெட்டும் பார்க்குறதுக்கு நீட்டாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நாங்கள் அப்படியே போட்டு வச்சுப்போமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தாங்க. இப்போ பாருங்கள், மேலேயும் நீட்டாகிடுச்சு. அவுட்டர்லேயுமே பார்க்குறதுக்கு அழகாக ப்ளைனாக இருக்குதுங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கெட் எவ்வளோ அழகாக க்யூட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட்டைப்பை ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கட்டைப்பை கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பையை மட்டும் தூக்கி போட்டுருங்க. அந்த கட்டைப்பையை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது அந்த கட்டைப்பை ஸ்டிக்கை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை டைட்டாக இருக்க மாதிரி போட்டு விட்டுட்டு அந்த ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் இந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிக் ஸ்ட்ரைட்டாக அப்படியே நின்றுடும்.
இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து ஷாக்ஸ்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஷாக்ஸாக இருக்கட்டும், கர்ச்சீஃபாக இருக்கட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் அவசரத்தில் ஸ்கூலுக்கு கிளம்பும்பொழுது ஷாக்ஸ் அடிக்கடி மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு ஸ்டிக்கில் ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களே டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. தொலையாமலும் இருக்குங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டுக்கு உள்ளவும் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். வீட்டுக்கு வெளியவுமே கூட இந்த மாதிரி நீங்கள் கபோர்டில் கூட செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டீ ஃப்ளாஸ்கில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த டீ கரையை வந்து என்ன தான் நம்ம கை வச்சு தேய்ச்சாலுமே உள்ள கை வந்து போகாது. அதே மாதிரி நீங்கள் எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் அந்த கரை வந்து அங்கங்கே அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் போல் ரைஸ், எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இது உள்ளே போட்டு விட்டுருங்க. ஹாட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி எடுக்கும்பொழுது இந்த டீ ஃப்ளாஸ்க்கு உள்ளே படிஞ்சிருக்கக்கூடிய அந்த டீ கரையாக இருக்கட்டும், அந்த பேட் ஸ்மெல்லாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த டீ கரை ஃபுல்லாக ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் டீ ஃப்ளாஸ்க்லேயும் இந்த மாதிரி டீ கரை ரொம்ப அதிகமாக படிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீ ஃப்ளாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும், ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு உள்ளே வந்து ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய பாசி படிஞ்சிருக்கு, நிறைய அழுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருக்கு, கை வச்சு க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். பாசி படிஞ்சிட்டு இருந்தால் கூட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாசிகளுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பாட்டெல்லாம் வந்து நம்ம என்ன தான் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணாலுமே அதுக்குள்ளே வந்து கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா வழுவழுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய அழுக்கு நம்மளுக்கே தெரியாமல் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பாட்டிலே பார்க்க புதுசு மாதிரி இருக்கும். சின்ன கரை கூட உள்ளே படிஞ்சிருக்காதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து பழைய பேங்கிள்ஸ் வீட்டில் இருக்குது அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி நம்ம கிளாக் கிளிப்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த கிளிப்ஸை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பேங்கிள்ஸில் நீங்கள் ஒரு 5 கிளிப் கூட குட்டி குட்டி கிளிப்லாம் ஹேங் பண்ணிக்க முடியும். பெரிய கிளிப்பாக இருந்தால் ஒரு 2லேருந்து 3 கிளிப் வந்து இந்த ஒரு பேங்கிளில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நம்ம அவசரமாக எங்கன்னா கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கப்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதனுடைய கைப்பிடியை கட் பண்ணி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கப் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கப்பை அப்படியே வச்சிடலாம். ஒரு பழைய ஷாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ஷாக்ஸை வந்து இந்த கப்புடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷாக்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது பாட்டம் போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிடலாம். டாப்பில் வந்து அந்த லெதர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதாவது எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்ஷனையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். அந்த ஷாக்ஸுடைய போர்ஷன் அந்த கப்பை கவர் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நல்ல பக்கம் வந்து உள்ள இருக்க மாதிரி வச்சு விடலாம். ஏன்னா பழைய ஷாக்ஸ் அப்படின்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போயிருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைட்டான நிறம் கிடைக்கும். ஸோ அதனால் வெளிப்பக்கம் உள்ள இருக்க மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க அந்த கப்பில். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் கப்பும் வந்து கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓல்டு ஷாக்ஸையும் ரீயூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே கப்பில் ஒரு 25 ஸ்பூன்ஸ் வரலும் தாராளமாக போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்பூன்ஸையும் ஒரே கப்பில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதால ஸ்பூன் தேவைப்படும் போது தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க.
உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய்.